உறவுகளே, உங்களுக்காக நான் அடுத்து எடுத்துட்டு வர போற ரெசிபி இஞ்சி புதினா துவையலுங்க. இந்த இஞ்சி புதினா துவையல் பார்த்தீங்கன்னா, சூடான சாதத்துல நீங்க வந்து இந்த துவையல போட்டா, அது மேல நெய்யோ, நல்லெண்ணெயோ போட்டு பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. அண்ட் இட்லி, தோசைக்கு கூட சூப்பரா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, ரசம் சாதத்துக்கும் அவ்ளோ அருமையா இருக்கும். அ இந்த துவையல் வந்து நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட்டுங்க. என்னோட சேனல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. காஞ்ச மிளகாய் 3 எடுத்துக்கணுங்க. இது கூட வந்து ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சம் புளி எடுத்துக்கணும். தேங்காய் ஒரு கப்பு பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது ஒரு துண்டு, இவ்வளோ பெரிய துண்டா வந்துச்சுங்க. அதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கணுங்க. இது ஒரு 2 டீஸ்பூன் இல்லைன்னா 3 டீஸ்பூன் இருக்கும். புதினா ஒரு கப், ஒரு கட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. உளுந்து வறுத்து எடுத்துக்கணுங்க. இது கொஞ்சம் நல்லா செவக்க வறுபடுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ காஞ்ச மிளகா, புளி, பூண்டு இது வதக்கி எடுத்துக்கணுங்க. இது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த காஞ்ச மிளகாயை போட்டுருவோம். இந்த புளியவும் போட்டுடுவோம். பூண்டையும் போட்டு வதக்கி எடுத்துப்போங்க. காஞ்ச மிளகா, பூண்டு, புளி எல்லாம் வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ இஞ்சி வதக்கிப்போம். இஞ்சி கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்குங்க. ரொம்ப நல்லா வதக்குனீங்கன்னா அது கசப்பாக வந்துடும். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் இஞ்சி. தேங்காவையும் லேசாக வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த கடாயில் புதினாவையும் போட்டு வதக்கி எடுத்துக்கணுங்க. புதினா கொஞ்சம் வதங்கட்டும். புதினாவும் ரொம்ப வதக்கிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கம்மியாகவே ஓரளவுக்கு வதங்கினா போதும். வதக்கி எடுத்துப்போம். மிக்சி ஜாரில் புதினா வதக்கின புதினாவை சேர்த்துட்டேங்க. இது கூட இந்த காஞ்ச மிளகா, பூண்டு, புளி சேர்த்துக்கணும். உளுந்து சேர்த்துப்போம். இந்த தேங்காயவும் சேர்த்துப்போம். இந்த இஞ்சியவும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் சால்ட்டு இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடணுங்க. அவ்வளோதான். மிக்சியில் அரைச்சாச்சுங்க. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவோம். இஞ்சி புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சட்னி பேட்டர்னுக்கு கூட கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்து அதில் கொஞ்சம் கடுகு உளுந்து தாளித்து போட்டிங்கன்னா அது இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.